கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கும் கூட கர்த்தர் நம்மகிட்ட பேச விரும்புகிற வார்த்தைன்னு பார்த்தோம்னா, இல்லை எப்பப்போ ஆண்டவர் நம்மளுக்கு ஜெயத்தை கொடுக்குறாருங்கிறத குறித்து தான் இன்னைக்கு நம்ம வாசிக்க போகிறோம். முதல் காரியம் வாசிச்சோம்னா 2 நாளாகமம் 8வது அதிகாரம் 3வது வசனம். வசனத்தை கூட வாசிப்போம். பின்பு சாலமோன் ஆமோத் சோபாவுக்கு போய் அதை ஜெயித்தான். இந்த இடத்துல வாசிக்கிறப்ப தெரியுது சாலமோனை குறித்து வாசிக்க முடியும். இந்த விதத்தில் சாலமோன் வந்து ஆமோத் சோபாவுக்கு போய் ஜெயிக்கிறான்னு இந்த இடத்துல வாசிக்கிறோம். எதனால் ஜெயிச்சாங்கிறத நம்ம பார்த்தோம்னா முதல் அதிகாரத்தில் வாசிக்க முடியும். ஆலயத்தை கட்டி முடிக்கிறான். அந்த இடத்துல கூட வசனத்தை வாசித்தோம்னா 2 நாளாகமம் 7வது அதிகாரம் 12வது வசனம். கர்த்தர் இரவிலே சாலமோனுக்கு தரிசனமாகி, நான் உன் விண்ணப்பத்தை கேட்டு இந்த ஸ்தலத்தை எனக்கு பலியிடும் ஆலயமாக தெரிந்து கொண்டேன். இந்த இடத்துல கூட நம்ம வாசிக்க முடியும். ஆண்டவர் சொல்கிறாரு, சாலமோன் கட்டின ஆலயத்தை குறித்து பேசுகிறாரு. சாலமோனோட ஆலயத்தில் நான் வாசம் பண்ணுவேன்லாம் இந்த இடத்துல வாசிக்கிறார். ஒரு இடத்துல அவரோட பிரசனை வர்றப்பா கண்டிப்பாக ஆண்டவர் ஜெயத்தை கட்டளையிடுவார். அப்போ ஆண்டவரோட பிரசனை அங்கே வருது, அவருடைய அசைவாடுதல் அங்கே இருக்கிறதுனால ஆண்டவர் ஜெயத்தை கட்டளையிடுறார். இது முதல் காரியம். 2வது காரியம்னு வாசிச்சோம்னா நீதிமொழிகள் 21வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்க முடியும். குதிரை இத்தனை நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். இந்த இடத்துல வாசிச்சோம்னா தெரியும், குதிரை இத்தனை நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். அதுக்கு முதல் வசனத்தை நம்ம வாசிக்கணும் புரிஞ்சு கொள்றதுக்கு. கர்த்தருக்கு விரோதமான ஞானமும் இல்லை, புத்தியும் இல்லை, ஆலோசனையும் இல்லை. எந்த ஒரு ஞானத்தாலேயோ, அது உலக பிரகாரமான ஞானத்தினாலேயோ, புத்தியினாலேயோ, ஆலோசனையினாலேயோ ஒரு ஜெயம் கிடைக்காது. அவர் எப்போ நம்மளை ஆயத்தமாக்கி அவருடைய ஞானத்தினால அவர் எப்படி நம்மளை ஆயத்தமாக்குறாரோ அவருடைய ஆளுகையில் இருக்கிறப்ப தான் ஜெயம் கிடைக்கும்னு இந்த இடத்துல வாசிக்க முடியும். அவங்க நம்மளை ஆயத்தமாக்கி அவர் ஜெயத்தை கண்டறிறார். அதனால தான் குதிரை இத்தனை நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும்னு இந்த இடத்துல வாசிக்க முடியும். 3வது காரியம்னு வாசிச்சோம்னா 4வது அதிகாரத்தில் 4வது வசனத்தை வாசிப்போம். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்க பெரியவர். இந்த இடத்துல வாசிக்கிறப்ப தெரியும், உலகத்தில் இருக்கிறவங்க காட்டிலும் உங்களுக்குள்ளே இருக்கும். அவர் நமக்குள்ளே இருக்கிறனால எந்த காரியத்திலையும் ஆண்டவர் ஜெயத்தை கட்டளையிடுறாரு. எப்படிப்பட்ட காரியம் இருந்தாலும் அதில் அவர் ஜெயத்தை கட்டளையிட்டு நமக்குள்ளே இருந்து வாசம் பண்ணுறாரு. இது 3வது காரியம். 4வது காரியங்கிறது நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்க முடியும். வசனத்தை கூட வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். இந்த இடத்துல இருக்க வசனத்தின்படி முன்னாடி இருக்க வசனத்தெல்லாம் வாசிக்கிறப்ப சாத்தானை குறித்து நம்ம பார்க்க முடியும். பிசாசு என்றும் சாத்தான் என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலுசப்பம் தள்ளப்பட்டதெல்லாம் இந்த இடத்துல வாசிக்க முடியும். அப்படிப்பட்ட பிசாசை எதனால் ஜெயிக்கிறாங்க? ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் இந்த இடத்துல வாசிக்க முடியும். அவருடைய ரத்தத்தினாலேயும் சாட்சியின் வசனத்தினாலேயும் ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு ஜெயத்தை கட்டளையிடுறாரு. இந்த 4 காரியங்களை வாசித்தோம். அதன்படி கர்த்தர் நம்மளுக்கு ஜெயத்தை கொடுப்பாரு. இப்போதும் கூட உங்களுக்காக ப்ரேயர் பண்ணுறேன். அப்போ அதை ஸ்தோத்திரிக்கிறோம், உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இதை பார்த்து கொண்டு ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இந்த ஜெயத்தை கட்டளையிட போகிற தயவுக்காக கேள்விக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஜெயமோ கர்த்தரால் வரும், நாங்கள் வாசிக்கிறபடி ஜெயத்தை நீர் கட்டளையிட போகிறதுக்காக நன்றியப்பா. அப்படியே காரந்தாமல் இந்த வழி நடத்தட்டும். அப்படியே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உங்கள் ரத்த கொட்டைகளை மறைங்க. அப்பா நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஜெயத்தையும் அப்பா நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஜெயத்தை நீரே தரப்போகிற தயவுக்காக நன்றி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ்.